ரீசெண்டா ஒரு அத்லெட்டிக் மீட் நடந்தது. அதுக்கு முந்தின நாள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ட்ராக் போடுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாவு போட்டுட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு இடையில ஒரு குட்டியோண்டு பேபி. குட்டி அவரும் ட்ராக் போடுறாரு, அவரும் மாவை மிக்ஸ் பண்றாரு, அவரும் பக்கெட்ட தூக்கிட்டு போறதுக்குலாம் ஹெல்ப் பண்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எத்தனை குழந்தைங்கள முன்னாடிலாம் பார்த்துருப்போம். சின்ன பிள்ளைல வருவாங்க, ஸ்கூல்லேருந்து வருவாங்க. அவங்களும் டீச்சர் மாரி கையில ஸ்கேல வச்சுட்டு போர்ட்ல வந்து டீச் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் மாரி இருப்பாங்க. கழுத்துல ஏதாச்சும் மாட்டிட்டு ஸ்டெத்தஸ்கோப் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா நாளடைவுல இந்த பிள்ளைகளோட இன்ட்ரெஸ்ட்லாம் டவுன் ஆயிருது. எதனால? பாப்போமா? எ தாட் ஃப்ரம் மீ. நம்ம எத்தனை குழந்தைங்கள முன்னாடிலாம் பார்த்துருப்போம். சின்ன பிள்ளைல வருவாங்க, ஸ்கூல்லேருந்து வருவாங்க. அவங்களும் டீச்சர் மாரி கையில ஸ்கேல வச்சுட்டு போர்ட்ல வந்து டீச் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் மாரி இருப்பாங்க. கழுத்துல ஏதாச்சும் மாட்டிட்டு ஸ்டெத்தஸ்கோப் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா நாளடைவுல இந்த பிள்ளைகளோட இன்ட்ரெஸ்ட்லாம் டவுன் ஆயிருது. எதனால? ஃபர்ஸ்ட்டு ஒரு சைல்டு இமிட்டேட் பண்ணுதுன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சரோ, அந்த பேரண்ட்ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை இமிட்டேட் பண்ண பார்க்கணும். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகேயா? செகண்ட் என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸு, என் பிள்ளைக்கு என் கஷ்டங்கள்லாம் தெரிய தேவையில்லை, அவன் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம், லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டோம், டீனேஜ்க்கு மேலே அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் போதுன்றதுல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளைகள் அந்த பபிளில் லீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை பர்ஸ்ட் அவுட் பண்ணிட்டு வர்றதுக்கோ அவங்களுக்கு உண்மையான பாத்வே கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுது. தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறோம், நம்ம கேஜெட்ஸ் அவங்க கையிலையும் கொடுத்துட்றோம், நம்மளும் கேஜெட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த பிள்ளை எப்படி முன்னேறும்? ஜஸ்ட் தாட் ஃப்ரம் மீ.